இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இது? வீட்டுக்கு தானே கூட்டு போறேன்னு சொன்னீங்க, இங்க எதுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? என்னமா தங்கச்சி, இது நம்ம வீடுமா? உள்ள வாங்க. வீட்ல நான் மட்டும் தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அட வாங்க. நான் என்ன பண்ண போறேன் உங்களை? மச்சான், நான் உன்னை காயப்படுத்தினா அது உன் தங்கச்சிக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். ஓகே, வாங்க உள்ள வாங்க. வாங்க ப்ளீஸ் கம். வாங்க உட்காருங்க. பாத்தீங்களா, அஞ்சலி இல்லாம வீடே வெறிச்சோடி போய் கிடக்குது. உட்காருங்க. இருங்க, உங்களுக்கு குடிக்க ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஜூஸ்? என்னங்க என்னங்க, எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்காரு? எதுக்கு இப்படி நடந்துக்கிறாரு? எனக்கு பயமா இருக்குங்க. அஞ்சலி கிட்ட விஷயத்த சொல்லுவோம். அம்மா, அம்மா, அஞ்சலி, உன் அண்ணனையும் அண்ணியையும் காணும்டி. என்னம்மா சொல்ற? காலையில கோயிலுக்கு போறேன்னு போனாங்க, இன்னும் 2 பேரையும் காணுமா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அம்மா, நீ கால் பண்ணி பாத்தியா? அன்னிக்கிட்ட தான் மொபைல் இருக்குல்ல. ஐயோ, நான் எத்தனையோ தடவை பண்ணி பார்த்துட்டேன். போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. பக்கத்துல தான் எங்கயாவது போயிருப்பாங்க, நம்ம விசாரிக்கலாமா? நான் அந்த பக்கத்துல இருந்த குமார் கிட்ட விசாரிச்சேமா. அவன் காலையில கோயில்ல பார்த்தேன்னு சொல்றாமா. சரிம்மா, நீ வை, நான் வரேன். அஞ்சலி, என்னம்மா, என்னாச்சு? இல்ல, அண்ணனும் அண்ணியும் கோயிலுக்கு போனாங்களாம். இவ்வளவு நேரம் ஆகி அவங்க வீட்டுக்கு வரலையா? அதனாலதான் அம்மா டென்ஷன்ல கால் பண்ணாங்க எனக்கு. ஒருவேளை மகேஷ் தான் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் வச்சிருப்பானோ? அவன் தான் இந்த வேலையை பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். அஞ்சலி, இருமா, நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். அங்கிள், ரெண்டு பேரும் எங்க போயிருப்பாங்க? இந்த மகேஷ் வேலையா இருக்குமோ? சத்யா, நீங்க இருந்து பாத்துக்கோ, நான் வெளியே போய் விசாரிச்சுட்டு வரேன். இருங்க, நானும் வரேன் கூட. வாங்க போலாம். வாங்க.